அஸ்ஸலாமு அலைக்கும். டீக்ளட்டரிங் பண்ணும்போது எல்லா பொருளையும் இழுத்து போட்டு அதில் தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போடுறது, இது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த டீக்ளட்டரிங்லேயே ரொம்ப சுலபமாகவே நம்ம பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீக்ளரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரே நாளில் க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் எடுத்து வச்சு தேவையில்லாத, தேவை உள்ளத தனியாக பிரித்து வச்சு, இதை வந்து பண்ணுற வேலைகளில் பார்த்தீங்கன்னா, மற்ற வேலைகள் பண்ண டைம் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில நாட்களில். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட்லாம் தெரிஞ்சிருச்சு. அது என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்குமே நான் ரெகுலராக டெய்லியுமே இதை நான் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுவோம், அதுக்கப்புறம் துணி மடிப்போம். இந்த மாதிரி வேலைகளை வந்து தவிர்க்கவே முடியாது. டெய்லியுமே பண்ணுற வேலை தான். வீடை கூட்டுறது, பாத்திரம் விளக்குற வேலைகள்லாம் இல்லாத நாட்களே இருக்காது. இந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போதே சில பாத்திரங்கள் நெளிஞ்சதாகவும், சில பாத்திரங்கள் கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரியும் தெரியும். சில பாத்திரங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பாத்திரம் சேர்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பாத்திரம் அடிக்கடி கலைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல டீக்ளட்டரிங் முக்கியம்னு சொல்லி நம்மளே வந்து புரிஞ்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு அறிகுறி. நம்மளுக்கு பாத்திரம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை நம்ம டீக்ளட்டரிங் பண்ணிடலாம். இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்காமல் நம்ம இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து கழுவும் போதே வந்து கழுவும் போது க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரங்களை தனியாக டீக்ளட்டரிங் பண்ணி எடுத்து வச்சுருங்க. டீக்ளட்டரிங் பண்ணும்போது சில பொருட்களை வந்து நம்ம வந்து தூக்கி போடலாமா இல்லை வைக்கலாமான்னு சொல்லிட்டு சில பொருட்கள், எல்லா பொருட்களும் இல்லாமல் சில ஃபேவரட்டான பொருட்களை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது பின்னாடி தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி பொருளை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கைக்கு எட்டாத தூரங்களில் வச்சுருங்க. அது வந்து ஒரு 1 வீக்கோ அல்லது 2 வீக்கோ வந்து நீங்கள் டைம் கொடுங்க. அந்த 2 வாரமோ 3 வாரமோ நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக அது வந்து எப்பயுமே தேவைப்படாதுன்னு நீங்களே டிசைட் பண்ணி அதை வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் 1 வாரம் 2 வாரம்னு சொன்னது ஒரு குறிப்பிட்டு ஒரு எனக்கு நான் கொடுக்குற டைம் வந்து நீங்கள் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ டைம் கொடுத்து அந்த டைம்குள்ளே நீங்கள் அந்த பொருளை தேடலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம துணி மடிப்போம் இல்லையா, அப்போ ரொம்ப கிழிஞ்சது, நம்மளுக்கு துணி எடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, தேடும் போது வந்து எந்த ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது, ஒன்று எடுத்தால் எல்லாமே கீழே விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணணும். டீக்ளட்டரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரே அடியாக நம்ம இழுத்து போட்டுறாமல் நம்ம அன்றாடம் நம்ம துவைக்கும் போதே வந்து சில பொருட்களை ரிமூவ் பண்ணுறது, துணிகளை ரிமூவ் பண்ணுறது, காய போடும் போது துணி மடிக்கும் போது சில இது கிழிஞ்சிருக்கான்னு நோட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம துணியை நிறைய வச்சுருக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம 2 ட்ரெஸ் வச்சுருந்தாலுமே அந்த 2 ட்ரெஸ்ஸுமே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப அழகானதாகவும் நல்ல குவாலிட்டியானதும் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். நிறைய பொருள் வச்சுருக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. இதை வந்து நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணி ரொம்ப மினிமலான திங்ஸை வச்சுருக்கும் போது இது உங்களுக்கு ரொம்பவே புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வந்து கிழிஞ்சிருச்சு, ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேறு ஒரு பொருள் தேவைப்படும் இல்லையா? அப்போ நம்ம வந்து வேறு ஒரு பொருள் வாங்குகிறோம், வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னா பழைய பொருளை அப்படியே வச்சுக்கிறது. இது வந்து ஒரு நாளடைவில் பெரிய வேலைகளை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு பொருளை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா 2 பொருளையாவது தூக்கி போடணும். அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது தூக்கி போடணும். நான் வந்து பர்ஸ்ன்னு வச்சுருக்கிறது இந்த ஒரே ஒரு பர்ஸ் தான். பிளாக் கலர் பர்ஸ் வச்சுருந்தேன். அது ரொம்பவே கிழிஞ்சு போயிருச்சு. இதை வந்து சில்லற காசுலாம் வச்சோம் அப்படின்னா கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து நான் இந்த மாதிரி புது பர்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பர்ஸ் நம்மளுக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம் இல்லையா? அப்போ இந்த 2 பர்ஸும் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். நம்மளுக்கு தேவையானது இந்த ஒரு பர்ஸ் தான். அதனால் அந்த பர்ஸை வந்து கீழே தூக்கி போட்டுடணும். இது ரொம்ப கிழிஞ்சதுனால யாருக்குமே கொடுக்கவும் முடியாது இல்லையா? அதனால் இது யோசிக்காமல் தூக்கி போட்டுட்டு இந்த புது பர்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடம் மிச்சம். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த இடமே போதும். இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசர் வாங்கி பேக் வைக்கிறதுக்குன்னு சில ஆர்கனைசர்லாம் விற்கிது இல்லையா ஆன்லைனில், அதை வாங்கி அரேஞ்ச் பண்ணுறது, அந்த ஆர்கனைசர் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத செலவு தானே. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு பொருளை யோசிக்காமல் தூக்கி போடுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அது பர்ஸில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம பொருளை வாங்காமல் இருக்கிறதையும் தவிர்க்கலாம். நம்ம அடிக்கடி நிறைய பொருளை டீக்ளட்டரிங் பண்ணுறதையும் தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
குவாலிட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. இப்போ பர்ஸு பார்த்தீங்கன்னா, இது ரூ. 200 மதிப்புள்ள பழைய பர்ஸு தான். அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, ரூ. 250. இதுதான் என்னோட ரேட்டு. இதுக்குள்ள ரூ. 100க்கு வாங்குனா எனக்கு நல்லா இருக்காது. ரூ. 250 வாங்கணும் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது. இதுலயே பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரூ. 2000 அவங்கவங்களோட தகுதிக்கு ஏத்த மாரி ரேட் வந்து வித்தியாசமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு பட்ஜெட்னே சொல்லலாம். அந்த மாரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா? அது வந்து வேறுபடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த காசை சேர்த்து வைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே நான் வாங்கிக்கிருவேன். ஒன்று வாங்கினாலும் அது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிருவேன். ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பர்ஸு, மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினாலும் அது வந்து உருப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம கஷ்டப்பட்டு டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த வேலைகள் குறையும், அந்த இடம் வந்து மிச்சமாகுன்றனால தான் நம்ம வந்து டீக்ளட்டரிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த டீக்ளட்டரிங் பண்ண பொருளை நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக வைப்போம். ஒரேடியாக நம்ம வந்து எடைக்கோ அல்லது தூக்கியோ போட்ட முடியாது இல்லையா? ஒரு ஓரமாக வைப்போம் தேவையில்லாத பொருள்னு சொல்லிட்டு. அந்த ஓரமாக வைக்கிற பொருளே பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு எட்டுற மாதிரியோ அல்லது கைக்கு எட்டுற மாதிரியோ வைக்காமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி, அதாவது எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற இடமா இல்லாமல் பார்க்காத இடமா வந்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதை வந்து திருப்பி எடுத்து யூஸ் பண்ணணும்னு தோணாது. இல்லாட்டினா திருப்பி திருப்பி அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாமா, இது நல்ல பொருளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு சேஞ்ச் ஆயிரும். அதனால நம்ம டீக்ளட்டரிங் பண்ண பொருளை கொஞ்சம் தள்ளியே வைக்கிறது கொஞ்சம் நல்லது. டீக்ளட்டரிங் பண்ணிக்கிட்டே நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறது. நம்ம அதிகமாக ஷாப்பிங் பண்ண நம்ம டீக்ளட்டரிங் எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் அதிகமான பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனோட பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம டீக்ளட்டரிங் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு பொருளை தூக்கி போட்டதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து தெரியும், இது வந்து தேவையில்லாமல் வாங்கிட்டோம், இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தூக்கி போடும்போது எந்த ஒரு கில்ட்டினஸும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கில்ட்டி இல்லாமல் அதை வந்து தூக்கி போட்டுடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஷாப்பிங் ஸ்டைலே மாறிடும். நம்ம இது வாங்கணும், இது வாங்கக்கூடாதுன்னு எல்லாருமே வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலுக்கு போனாலோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு இந்த மாதிரி ரூ. 10 பொருள், ரூ. 20 பொருள் நம்ம ஊரில் விற்பாங்க இல்லையா மண்டபங்கள்லாம். அந்த மாதிரி போகும்போது எல்லாருமே டெம்ப்ட் ஆகி அப்போதைக்கு ஏதாவது ரூ. 10 தானே, ரூ. 20 தானேன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருப்போம். அடிக்கடி டீக்ளீனிங் பண்ணி மினிமலாக வச்சுருக்கவங்க, இது வந்து வேணாம், இது தேவையில்லாதது தான், ரூ. 10 இருந்தாலுமே இது தேவையில்லாது தானே, இது இடத்த தானே அடைக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டீக்ளரிங் பண்ணும்போது அந்த ஷாப்பிங் ஸ்டைல் மாறும். அதனால் கண்டிப்பாக அந்த டீக்ளரிங் பண்ணுறத தவறாமல் பண்ணுங்கள். அது அதிகமாக வேலை வச்சுக்காமல் ஸ்மார்ட்டாக பண்ணும்போது அதை ரெகுலராக பண்ண முடியும். அதிகமாக வந்து டீக்ளரிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மைண்டு வராது. என்னத்தை பண்ணோம், இதுவும் வேலையாக தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தோணிடும். அதனால் அதை ரொம்பவே சுலபமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக எது டீக்ளரிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சன். அதிகமாக கிச்சனில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஆனால் ட்ரெஸ்ஸை வந்து டீக்ளரிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதிகமாக ஆசைப்பட்டு வாங்கின பொருட்களை வந்து ட்ரெஸ்ஸஸை வந்து டீக்ளரிங் பண்ணும்போது. ஆனால் டைம்ஸ் வந்து டீக்ளரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்த உடனே போடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து உங்களுக்கு புரியும். அதனால் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து டீக்ளரிங் பண்ணணும். அதிகமாக டீக்ளரிங் பண்ணுறது ட்ரெஸ்ஸில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து காஸ்ட்லியானதை தூக்கி போடும்போதோ அல்லது யாருக்காவது கொடுக்கும்போதோ. ஆனால் நாளடைவில் அது வந்து உங்களுக்கு சுலபமாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது, உங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப ஈஸியாகிடும் டீக்ளட்டரிங் பண்ணுறதே வந்து. அடிக்கடி வந்து அதை வந்து டீக்ளைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நம்ம மடிக்கும் போதே வந்து டீக்ளட்டரிங் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கலையாது. பீரோ வந்து நம்ம கலைஞ்சு போனதை அடுக்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் செலவிடுவோம் இல்லையா? அந்த நேரமே உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம டீக்ளட்டரிங் இந்த மாதிரி மடிக்கும் போதே பண்ணி வைக்கிறனால கலையாது. கலைஞ்சா தானே அடுக்கி வைப்போம். அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி கலைஞ்சு போகாத மாதிரி வந்து நம்ம பீரோ, வார்ட்ரோப் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்ளட்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான டிப்ஸை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலே நிறைய மெத்தட் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான மெத்தட் இது தான். பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு பொருளை தூக்கி போடுறது, ஒன்று அடுக்கி வைக்கும் போது ஒன்று தூக்கி போடுறது, ஒன்று க்ளீன் பண்ணும் போது தூக்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு இது வந்து ஒரு வேலையாகவே தெரியாது. ரொம்ப சுலபமாக முடியும்னு சொல்லி தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.